நல்லவர்களை காக்கவும் தீயவர்களை அழிக்கவும் இறைவன் அவதாரம் எடுப்பான் என்கிற கருத்து ஆண்டாண்டு காலமாக கடவுள் நம்பிக்கை உள்ளவர்களிடம் இருந்து வருகிறது. ஆனால் மக்கள் திலகம் எம்ஜிஆர் படங்களில் அதைவிட ஒருபடி மேலான மனிதநேயத்துடன் தீயவன் அழிக்கப்படாமல் அவனது தீய பண்புகள் மட்டும் அழிக்கப்பட்டு அவன் மனம் திருந்தி மன்னிப்பு கேட்டு நல்லவனாக மாறுவான். மாணவர்களின் குறைகளை நீக்குபவர் தான் ஆசிரியர், அதாவது வாத்தியார். எம்ஜிஆர் ரசிகர்கள் அவரை வாத்தியார் என்று அழைத்தது மிகவும் பொருத்தமானது தானே. மேலும் எம்ஜிஆரின் சண்டை காட்சிகள் தர்மயுத்த விதிமுறைகளின் அடிப்படையில் அமைக்கப்படும். எம்ஜிஆர் யாரிடமும் வம்பு சண்டைக்கு போவதோ தன் பலத்தை காட்டுவதற்காக யாரையும் முதலில் அடிப்பது கிடையாது. தீயவனின் தீய செயலை தடுக்கவே அவர் அவனை தாக்குகிறார். தீயவர்கள் தன்னை தாக்க வரும்போது தற்காப்புக்காக அவர்களை அவர் எதிர்க்கிறார். ஏழை, முதியவர், பெண்கள், குழந்தைகள் என உடல் பலமற்றவர், தீயவனை எதிர்க்க வலுவற்றவர் அவனின் பிடியில் சிக்கி தவிக்கும் போது அவர்களை அவனிடமிருந்து மீட்க அவனுடன் சண்டை போடுகிறார். மேலும் தீயவர்களிடம் சண்டையிடும் போது முதுகில் குத்துவதும் இல்லை, முதுகுக்கு பின்னிருந்து தாக்குவதும் இல்லை, அவன் நிராயுதபாணியாக இருக்கும்போது தாக்குவதும் இல்லை.